இந்த உலகத்தில் மூழ்கி போகிற போது, இறைவனை மறக்கிற போது, இறை வணக்கத்தை மறக்கிற போது, இறை தூதருடைய போதனைகளுக்கு எதிராக நடக்கிற போது, வழி தவறுகிற போதெல்லாம் அல்லாஹ் இருக்கிறான், மறுமை என்று இருக்கிறது, தப்பிக்க முடியாத நாள், எப்போதும் மரணம் ஏற்பட்டு விடலாம் என்கிற நிலையை இறைவனை சந்திக்கிற போது நாம் நன்மைகளோடு சந்திக்க முடியுமா? இன்னைக்கு இறந்து விட்டாலும் கூட இறைவனிடத்தில் நாம் பதில் சொல்லி தப்பிக்க முடியுமா? நல்ல அமல்களை செய்திருக்கிறோமா? நல்ல காரியங்களை செய்திருக்கிறோமா? பாவ சுமைகளை சுமந்திருக்கிறோமா என்கிற கேள்விகளை நமக்குள்ளாக கேட்டு நம்மை சீர்திருத்திக் கொள்வதற்கான ஒரு அடிப்படையாக இந்த மறுமை நம்பிக்கையை பேரன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்று செயல்படுத்துகிற நாம் இந்த மறுமை நம்பிக்கை என்கிற ஒரு அடிப்படையின் கீழ்தான் நம்முடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளையும் நாம் கட்டமைத்து இருக்கிறோம். இந்த நம்பிக்கை தான் நம்மை பக்குவப்படுத்தி இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படி வாழ்ந்துவிடக் கூடாது என்கிற வழிகாட்டுகிறது. இந்த நம்பிக்கை தான் நற்காரியங்களில் நம்மை அதிகம் ஈடுபட தூண்டுகிறது. இப்பேற்பட்ட இந்த நம்பிக்கையை ஆழமாக அழுத்தமாக நம்ப வேண்டிய நாம் மறுக்கவில்லை என்று சொன்னாலும் கூட அவ்வப்போது மறந்து விடுகிறோம் என்கிற ஒரு உண்மையை நாம் அலசுவதற்காகத்தான் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்ள போகிறோம். இந்த நம்பிக்கை தான் நமக்கு இவ்வளவு பெரும் பலன்களை இந்த உலக வாழ்க்கையிலேயும் மறுமையிலேயும் தருகிறது என்கிற போது அது குறித்த சரியான புரிதல்களையும் உறுதியான ஆழமான நம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டால் பல்வேறு விதமான நலன்களை நாம் அடையலாம் என்கிற போது அதை ஏற்றிருக்கிற நாமே பல சந்தர்ப்பங்களில் மறந்து அதை விட்டு எதிர் திசையில் பயணிக்க வேண்டிய சூழல் நம்மிடையே ஏற்பட்டு போகிறது. அதை சரி செய்கிற போது தான் உண்மையில் அந்த மறுமை வாழ்க்கை என்பது, அந்த நம்பிக்கை என்பது எத்தகைய மாற்றத்தை நம்மிடத்தில் ஏற்படுத்த வேண்டுமோ அந்த ஒரு பெருமாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற முடியும் என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். மறுமை நம்பிக்கை என்பது ஒரு முஃமினுக்கு சாதாரணமான ஒன்றாக மார்க்கம் சொல்லித்தரல. அல்லாஹ்வுடைய தூதர் ஈமான் என்பதற்குரிய வரைவிலக்கணத்தை நமக்கு சொல்லி காட்டுகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் ஒரு அம்சமாக அன்துமினு பில்லாஹ் வ மலாயிகத்திஹி வ குத்துபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வ துமினு பில் கத்ரி வ கைரிஹி வ ஷர்ரிஹி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகிற போது 6 விஷயங்களில் அல்லாஹ்வை எப்படி நாம் நம்ப வேண்டுமோ, வானவர்களை, அவன் தூதர்களை, அவனுடைய வேதங்களை, விதியின் அடிப்படையில் தான் அத்தனையும் நடைபெறுகிறது என்கிற நம்பிக்கை எவ்வளவு அவசியமானதோ மறுமை குறித்த நம்பிக்கையும் ஈமானில் ஒரு அம்சமாக மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. திருமறை குர்ஆன் அந்த நம்பிக்கை தான் நமக்கு நன்மையை பெற்றுத்தரும் என்று ஒரு புறத்தில் சொன்னாலும் கூட இதை நம்பாதது என்கிற ஒரு நிலை அதை குறித்து இறைவன் எச்சரிக்கிற போது ஒமை யக்ஃபுர் பில்லாஹ், யார் அல்லாஹுவை மறுப்பாரோ, மலாயிகத்தி அவனுடைய வானவர்களை, வ குத்துபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிர், யார் அல்லாஹ்வுடைய வானவர்களை, அவனுடைய வேதங்களை, தூதர்களை, மறுமை நாளை மறுக்கிறார்களோ ஃபக்கத் லல்ல லலாலம் பஈதா, அவர்கள் தூரமான வழிகேட்டிற்கு சென்று விட்டார்கள் என்று இறைவன் எச்சரிக்கிறான். அவங்களுடைய மறுமை வாழ்க்கை பாழாகிவிட்டது, பெரும் வழிகேட்டில் அவர்கள் வீழ்ந்து விட்டார்கள் என்கிற எச்சரிக்கையை மார்க்கம் நமக்கு சொல்லுகிற அளவிற்கு அது ரொம்ப மோசமான ஒரு அடிப்படை அப்படின்றத மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. இப்போ இந்த மறுமையை நம்பியிருக்கிற நாம் எப்படி அதை மறுப்பது மோசமானதோ, அது பல தீய விளைவுகளை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி விடுமோ, மறுப்பதை போலவே மறப்பதும் நமக்கு ஏற்படுத்திவிடும். நாம் யாரும் மறுக்கல, மறுமைன்றது நம்பிக்கை நமக்கு இருக்கிறது என்கிற போது அதை மறந்து விடுகிறோம் என்கிற போது, அதை சரி செய்யாத போது நாம மறுக்கிற அந்த தீமையான விளைவை சந்திக்க நேரிடும். அதுல இறுதி நாளை நம்புகிற இந்த நம்பிக்கையை பொறுத்தவரை இதை திருமறை குர்ஆன் பல இடங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதர் பல எச்சரிக்கைகள்ல சொல்லி காட்டுகிற போதெல்லாம் அல்லாஹுவை நம்புவதற்கு நிகரான ஒன்றாக அடையாளப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகிற போதும் கூட யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், அவர்கள் அல்லாஹுவை நம்புவார்கள், மறுமையை நம்புவார்கள் என்று எடுத்துரைக்கிறத பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் பல நல்ல விஷயங்களை நமக்கு அறிமுகப்படுத்துகிற போது மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர்,
யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறார்களோ அவர்கள் இப்படி நடந்து கொள்ளட்டும் என்கிற போதனைகளை பல இடங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார்கள் என்கிற போது இது எவ்வளவு ஒரு முக்கியத்துவமான இஸ்லாத்தின் ஆணி வேர் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். முதல்ல இந்த மறுமை நாள் என்றால் என்ன என்கிற போதிய புரிதல் தான் அதை நமக்கு நினைவூட்டி கொண்டே இருப்பதற்கு உதவி செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கும். அது குறித்த ஒரு தெளிவை பெற்று அந்த நம்பிக்கையை வலுப்படுத்திக் கொள்ள முடியும். என்ன மறுமை நாள்னா என்கிற போதிய புரிதல் இன்றைக்கு நம்ம இடத்துல இல்லை. மறுமை நாள திருமறை குர்ஆன் நமக்கு எப்படி அறிமுகப்படுத்துகிறது என்றால் 2 விதமான நிகழ்வுகள். அதில் முதல் நிகழ்வு என்பது இந்த உலகத்தில் எதுவெல்லாம் பலமானதாக இருக்கிறதோ, எதெல்லாம் பெரிய பிரம்மாண்டமானதாக இருக்கிறதோ, இதில் இருக்கக்கூடிய சின்னஞ்சிறிய பொருட்களிலிருந்து பெண்ணம்பெரிய படைப்புகள் வரை அத்தனையும் ஒரு நாள் அழிக்கப்படும் என்கிற பேருண்மையை திருமறை குர்ஆன் ஒரு நிகழ்வாக சொல்கிறது. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிற போது குல்லுமன் அலைஹா ஃபான், இதன் மீது இருக்கிற அத்தனையும் அழிந்து போய்விடும். எபுகா வஜ்ஹு ரப்பிக்க துல் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹ்வுடைய மகத்துவமிக்க கண்ணியமிக்க இறைவனுடைய திருமுகத்தை தவிர, அல்லாஹுவை தவிர இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையும் ஒரு நாள் அழிக்கப்படும் என்கிற ஒரு நம்பிக்கையை அந்த மறுமை நாளினுடைய ஒரு பகுதியாக மார்க்கம் நமக்கு சொல்லுது. உலகத்தில் எதை பார்க்கிறோமோ எல்லாத்துக்கும் ஒரு அழிவு இருக்கிறது, எல்லாமே ஒரு நாளில் அழிக்கப்பட்டும் எல்லாத்திற்கும் ஒரு முடிவு நாள் என்பது இருக்கிறது என்பதை இந்த வானம் பூமி சந்திரன் சூரியன் இதில் நாம் பார்த்து கொண்டிருக்கிற லட்சோப லட்ச உயிரினங்கள், இதில் இருக்கக்கூடிய கோள்கள், என்னென்னலாம் மனிதன் கண்டறிந்திருக்கிறானோ கண்டறியாமல் இருக்கிறானோ அத்தனையும் ஒரு நாளில் அழித்து சுக்குநூறாக ஆக்கப்படும் என்கிற ஒரு அடிப்படையை மார்க்கம் சொல்கிறது. அப்ப இந்த நாளைத்தான் இறுதி நாள், அளிக்கப்படுகிற நாள், முடிவு நாள் என்று பல வார்த்தைகளை திருமறை குர்ஆனும் நபிமொழிகளும் நமக்கு நினைவுபடுத்துகிறது. மற்றொரு பகுதி என்ன அப்படின்னா, இதுல இந்த நாளினுடைய மிக முக்கியமான மற்றொரு நிகழ்வு, எப்படி இந்த அழித்தல் என்பது ஒரு சாராம்சமாக ஒரு பகுதியாக இருக்கிறதோ, இன்னொரு அதனுடைய பகுதி அல்லாஹ் அத்தனை பேரையும், இதுல யாரெல்லாம் அழிக்கப்பட்டார்களோ, யாரெல்லாம் இந்த உலகத்துல ஆதி முதல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து இறுதி மனிதனாக அழிக்கப்பட்டானோ அத்தனை பேரையும் இறைவன் ஒன்று திரட்டுவான், அத்தனை பேரிடத்திலையும் இறைவன் விசாரணை நடத்துவான், அத்தனை பேருக்கும் இறைவன் அவர்கள் செய்திருக்கிற நன்மை தீமைகளை வைத்து மறுமைக்கான பரிசை அறிவிப்பதா அல்லது நரகம் என்கிற கோர தண்டனையை அறிவிப்பதா என்பதை முடிவு செய்வான் என்கிற ஒரு நிகழ்வையும், அதில் மற்றொரு 2ஆம் கட்ட ஒரு அடிப்படையாக இப்படியாக அந்த இறுதி நாளை 2 விதமாக மார்க்கம் நமக்கு அறிமுகப்படுத்துது. அந்த நாளை குறித்து இறைவன் சொல்கிற போது வத்தகு யௌமன் துர்ஜவுன ஃபீஹி இலல்லாஹ், அல்லாஹ்வினிடத்தில் நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுகிற அந்த நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். சும்மத் வஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத், அதில் ஒவ்வொரு ஆத்மாவும் எதை செய்தது என்கிற அந்த நிலையை வைத்து வஹும் லா யுظ்லமூன், அவர்கள் அநீதி இழைக்கப்படாமல் முழுமையாக அவர்களுக்கு அது வழங்கப்படும், அதற்கான தீர்வு கொடுக்கப்படும், அதற்கான பிரதிபலன் அதை அவர்கள் அங்கு சந்திப்பார்கள் என்கிற அடிப்படையை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுவதை பார்க்கிறோம். அப்ப இந்த நிகழ்வை திருமறை குர்ஆன் இதைதான் மறு உலக வாழ்க்கையாக, எழுப்பப்படுகிற நாளாக, திரும்ப நம்முடைய உயிர்கள் கொடுக்கப்படுகிற நாளாக, விசாரணைக்குரிய நாளாக, அநீதி இழைக்கப்படாத நாளாக, பரிந்துரைக்க ஏற்கப்படாத நாள் என்று இப்படி பல விதத்தில் இந்த நாளை திருமறை குர்ஆன் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. அப்ப இந்த 2 நிகழ்வினுடைய அந்த நம்பிக்கை நமக்கு ஆழமாக இருக்க வேண்டும். இதுல நம்மிடத்துல எந்த விதத்திலையும் இதை நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பதுதான் இந்த ஒழுக்க வாழ்க்கையில் ஒரு மனிதன் ஈடுபடுவதற்கு அடிப்படையாக அமையும் என்பதை இஸ்லாம் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது. ஏன் இதுல ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்படுகிறது மனிதனுக்கு அப்படின்னு பார்த்தா, அழிகிற அந்த ஒரு நிகழ்வை பொறுத்தவரை உலகத்தில் ஒருத்தருமே மறுக்க முடியாது. ஏன் அப்படி? மனிதன் கண்கூடாக அதை பார்க்கிறான். ஒவ்வொரு கணமும் பல்வேறு விதமான இயற்கை பேரழிவுகள் இன்றைக்கு கண்ணுக்கு முன்னால் மிக சுலபமாக அவன் காண கிடைக்கிற ஒரு காட்சியாக அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். பெரும் சுனாமி பேரலைகளாக இருக்கட்டும்,
பெருமழை பெரு வெள்ளத்தை ஏற்படுத்துகிற நிகழ்வாக இருக்கட்டும், எது இயற்கை காட்சிகளாக அப்படியே பெரும் பெரும் மழைகளாக நமக்கு நில அதிர்வுகளை விட்டு தற்காத்து நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறதோ, அந்த மலைகளில் இருந்து மண் சரிவு ஏற்பட்டு அப்படியே ஒட்டுமொத்தமாக ஒரு மனிதன் பூமியிலே ஒரு பெரும் கிராமங்களை புதைக்கப்படுகிற நிகழ்வாக இருக்கட்டும், இப்படி மனித குலம் பெரும் பெரும் இந்த இயற்கை பேரழிவுகள் மூலமாக அழிக்கப்படுகிறார்கள். இது அல்லாம பல விபத்துகள் மூலமாக கொத்து கொத்தாக மனித சமுதாயம் அவங்களுக்கு பேரழிவு ஏற்படலாம் என்கிற நிகழ்வை எந்த ஒரு மனிதனாலும் மறுக்க முடியுமா? இதை இறைவன் மறுமையை நாம் நினைவு கூர்வதற்கான அடிப்படைகளாக நமக்கு எடுத்து காட்சிப்படுத்துவதை நாம பார்க்க முடியுது. அல்லாஹ் சொல்கிறான திருமறையில, குல்ஹுவல் காஹிரு அலா யுபஅஸ அலைக்கும் அஸாபன் மின் ஃபௌகிக்கும் வ மின் தஹ்தி அர்ஜுலிக்கும், உங்களுக்கு வானில் இருந்தோ அல்லது உங்களுடைய கால்களுக்கு கீழ் இருந்தோ பெரிய அல்லாஹ் வேதனைகளை அனுப்புவதற்கு சக்தி பெறாதவனா? அத்தனைக்கும் இறைவன் சக்தி பெற்றவன் என்று தன்னை இறைவன் அடையாளப்படுத்திக் கொள்கிறானே. அப்ப இந்த பேருண்மையை ஒருவனால மறுக்க முடியுமா? இது இல்லை என்று ஒருவனால் நிரூபிக்க முடியுமா? அதை மறுத்து வாழ முடியுமானா இறைவனால் அத்தனையும் அழிக்க முடியும் என்பதற்கு கண்கூடான நிகழ்வுகளாக இதை நாம் பார்த்தோமே. யாரும் மறந்திருப்போமா? சமீபத்தில் நடந்த அந்த வயநாடு நிலச்சரிவு அது மறந்திருக்க முடியுமா? நாம எப்பேற்பட்ட நிகழ்வு, பெரும் பெரும் வீடுகள் நிலச்சரிவுக்கு முன்னால் இருக்கிற காட்சிகள் அது காட்சிப்படுத்தப்பட்டதே. அத்தனை வீடுகளும் அவ்வளவு பிரம்மாண்டமான கட்டிடங்களும் ஒன்றும் இல்லாமல் இரவோடு இரவாக பூமியிலே புதைந்து போனது என்றால் மறக்க முடியுமா அந்த நிகழ்வை? காலையில் அந்த மக்கள் அதை நினைத்து பார்த்திருப்பார்கள். இரவோடு இரவாக பல உடல் பாகங்கள் மட்டுமே சிலரோடு கிடைத்தது. அது கூட கிடைக்காமல் சில உடல்கள் மண்ணோடே புதைக்கப்பட்ட போது, தேடி கண்டுபிடிக்க முடியாத போது நம்முடைய உள்ளங்களை எல்லாம் ரணமாக ஆக்குகிற அந்த நிகழ்வுகள் அங்கேயே சென்று சரி எப்படி எடுத்து புதைக்கத்தான் போகிறோம் என்கிற மனநிலையில மக்கள் ஆங்காங்கேயே அவர்கள் அங்கு சென்று அவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டார்கள் என்கிற நிகழ்வுகள் நம்முடைய உள்ளத்தை ரணமாக்குகிறது என்றால், அப்ப இறைவனால் அழிப்பது என்பது இறைவனுக்கு சாத்தியமில்லாத ஒன்றல்ல. இறைவன் நினைத்தால் ஒட்டுமொத்த உலகையும் அழித்துவிட முடியும் என்பதை இன்றைக்கு நம்முடைய அறிவால் நம்முடைய உணர்வால் கண்கூடான ஆதாரங்களால் நம்மால் பார்க்க முடிகிறது என்கிற போது, ஏன் மனித குலம் முழுக்க அழிப்பது என்ன? ஒரு தனி மனித அழிவை ஒருத்தனால் தடுத்து நிறுத்த முடியுமா? எவ்வளவு அறிவியல் வளர்ந்திருக்கட்டுமே, மரணத்தை ஒருவனால் தடுத்து நிறுத்த முடியுமா? மரணம் இல்லாமல் அவன் நிரந்தரமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து விட முடியுமா? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறானே, குல்லு நஃப்ஸுன் தாயிகத்துல் மௌத், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆத்மாக்களும் மரணத்தை சுவைக்கக்கூடியதான். சும்மா இலைனா துர்ஜஊன், அல்லாஹ் மறுமையை நினைத்து பார்க்க சொல்கிற போது பிறகு என்னிடத்தில் தான் திரும்பி நீங்கள் கொண்டு வரப்பட போகிறீர்கள் என்று இறைவன் அதை எச்சரிக்கை செய்கிறான் என்றால், இந்த மரணம் என்பதையே ஒருவனால் தன்னுடைய உலகமே அழிவதை தடுத்து நிறுத்துவதென்ன? தன்னுடைய அழிவை தன்னுடைய மரணத்தை ஒரு மனிதன் தடுத்து நிறுத்த முடியாது என்றால், அப்ப மறுமையை எப்படி நாம் மறக்க முடியும்? மறுமையை எப்படி நாம் மறுக்க முடியும்? இந்த மறுமையை நினைவுபடுத்துகிற காரணிகளாக இதையெல்லாம் உணர்ந்து அவ்வப்போது நம்மை நினைவுபடுத்தி நம்முடைய வாழ்க்கையை எப்ப வழி தவறி போகிறோமோ, பாதை மாறி பயணிக்க தொடங்குகிறோமோ, அவ்வப்போது நாம் இதை நினைவு கூர்ந்து நம்மை சரியான பாதையிலே கொண்டு வந்து சேர்த்து நம்முடைய பயணங்களை சீரான பாதையில் மறுமையை நோக்கிய அதுதான் நம்முடைய இலக்கு என்று உணர்ந்து செலுத்துவதற்கு தயாராகி கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த நிகழ்வுகள் மூலமாக இறைவன் சொல்ல வருகிற பேருண்மை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னும் சொல்ல போனா இதுல மற்றொரு நிகழ்வு ஒன்று அழிக்கப்படும் என்பதை எல்லாரும் ஏற்பதை போன்று இறைவன் பல ஆதாரங்களை இந்த உலகத்தில் நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி காட்டுற மாதிரி இறைவனால் மீண்டும் கொண்டு வர முடியாத ஒன்றா? அதைத்தானே மனுஷன் மறுக்கிறான். ஏன் மறுமை நம்பிக்கை இன்னைக்கு ஒரு மனிதன் நாத்திக வாதம் பேசி அதை ஏதோ பகுத்தறிவு வாதம் என்கிற பெயரில் முன்வைத்து மறுமையை மறுப்பதற்கான காரணம் என்ன? என்ன சொல்லுகிறான்? இறைவன் அதற்கான பதிலை அளிக்கிறான். அல்லாஹ் இவன் என்னென்ன சொல்றான்? அந்த மறுமை குறித்து இறைவன் பேசுகிற போது, அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவ, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, ல யஜ்மா அன்னக்கும் இலா யௌமல் கியாமா, மறுமை நாளில் உங்களை அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான். யாரெல்லாம் மறுமையை மறுத்தானோ, மறந்து வாழ்ந்தானோ, அதை உண்மையில் புரிந்து வாழ்ந்தானோ அத்தனை பேரையும் இறைவன் நாளை மறுமையிலே ஒன்று திரட்ட போகிறான். இறைவன் எப்படி ஆற்றல் மிகுந்தவன் என்கிற அந்த அடிப்படைகளை இறைவன் சொல்லுகிற போது, இறைவனால் திரும்ப
இப்படி அழைப்பது என்பது சாதாரணமான ஒன்று. லா ரைப ஃபீஹி, இதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஒமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா, அல்லாஹுவை விட உண்மை பேசக்கூடியவன் வேறு எவன் இருக்க முடியும் என்று இறைவன் கேட்கிறான். ஏன்னா படைத்தவனை விட, படைப்பாளனை விட வேறு எவன் உண்மை பேச முடியும்? நான் சொல்லுகிறேன் இந்த மறுமையை மறுக்கிறியா என்று தர்க்க ரீதியாக ஒரு மனிதன் என்ன மாதிரியான வாதங்களை வைக்கிறானோ அதற்கெல்லாம் திருமறை குர்ஆன் முன் வந்து பதிலளிக்கிற நிலையை நீங்க பார்க்க முடியும். அல்லாஹ் சொல்லுகிறான், அவன் எப்படி கேள்வி கேட்கிறான், காலு மாஹிய இல்லா ஹயாத்துன துன்யா நமூத்து வ நஹ்யா, நாம இந்த உலக வாழ்க்கையை தவிர நமக்கு வேறு எந்த வாழ்க்கையும் கிடையாது, நாமே மரணிக்கிறோம் உயிரோடும் இருக்கிறோம், இவ்வளவுதான் இந்த வாழ்க்கை, இது சாதாரணமா இயற்கையாக நிகழ்வது தானே, நம்ம உயிரோடு இருக்கிறோம், திடீர்னு நமக்கு மரணம் ஏற்படுது, இந்த உலக வாழ்க்கை என்பது அவ்வளவுதானே என்கிற மாதிரி அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்லுகிறான். இவனுடைய இந்த வாதம் எத்தகையது என்றால், அல்லாஹ் சொல்லி காட்டுகிற போது இதுதான் நம்முடைய, யாருமே இந்த காலத்தை தவிர வேறு எதுவும் நம்மளை அழிக்கவில்லை, இதுதான் நம்முடைய நிலை என்று அவன் பேசுகிறவனை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், வவாலஹும் பிதாலிக மின் இல்ம் இன்ஹும் இல்லா யுலின்னூன். இதை வந்து வெறும் ஏதோ இவன் ஒரு கற்பனையில் சொல்லக்கூடிய அடிப்படையாக எந்த அது பற்றி அறிவில்லாமல் பேசி கொண்டிருக்கிறான் என்று இறைவன் சொல்லிவிட்டு அவன் இதை மறுக்கக்கூடியவனிடத்தில் இறைவன் கேட்கிறான். அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி, அவளும் எரல் இன்சானு அண்ணா ஹலக்கனாகும் மின் நுத்ஃபத்தின், உன்னை ஒரு சாதாரண விந்து துளியிலிருந்து உன்னை இவ்வளவு பெரிய பூத உடலாக இறைவன் படைத்திருக்கிறான் என்பது உண்மை என்கிற போது, அப்ப திரும்ப அவனால் உன்னை படைப்பது இயலாத காரியமா? நீ இப்ப உயிரோடு நீ உலாவி கொண்டிருக்கிறாய் என்றால், பல்வேறு விதமான மனித ஆற்றல்கள் உனக்கு உனக்குள்ளே இருக்கிறது என்றால், அதன் மூலம் சிந்தனை செலுத்துகிறாய் என்றால், உன்னையே படைத்த ஒருவனுக்கு, ஏன்னா இந்த உலகத்துல அறிவியல் பூர்வமாக சொல்றான், ஒரு சாதாரண எந்த பொருளுமே ஒரு படைப்பாளன் இல்லாம, அதை செய்யக்கூடிய, அதை கண்டுபிடிக்கக்கூடிய, அதை செய்பவன் இல்லாமல் ஒரு பொருள் உருவாகாது என்கிற பேருண்மையை ஒத்துக்கொள்கிற அறிவியல் கோட்பாட்டாளர்கள், ஒண்ணுமே இல்லாம இவ்வளவு பெரிய உடல் படைக்கப்பட்டுச்சு, ஒண்ணுமே இல்லாம இயங்கிக் கொண்டிருக்கிறது, யாரும் இல்லாமல் இவ்வளவு அற்புதமாக செயல்படுகிறது என்பது அறிவீனம் இல்லையா? நல்லா கேட்கிறான், உன்னைய படைத்து ஒண்ணும் இல்லாததுல படைத்த உன்னை முதலில் படைக்க இயன்றவனுக்கு மீண்டும் படைப்பது சிரமமா? ஒண்ணுமே இல்லாம உன்னை இவ்வளவு பெரிய உடலாக படைத்த இறைவனுக்கு மீண்டும் கொண்டு வருவது, இந்த உலகத்தில் அப்படித்தானே, எதையுமே முதல்ல படைக்க கஷ்டம். நாம் இப்ப பயன்படுத்துகிற செல்போனாக இருக்கலாம், பெரும் கம்ப்யூட்டர்களாக இருக்கலாம், அதை முதலில் கண்டுபிடிக்கிற அந்த அடிப்படை பல கஷ்டங்களுக்கு பிறகு ஒருவன் கண்டுபிடித்திருப்பான். இப்படித்தான் அமைப்பது என்கிற அந்த அடிப்படை, அதை வைத்து அதே போன்று 100 உருவாக்கலாம், அதே போன்று லட்சம் உருவாக்கலாம், கோடி உருவாக்கலாம், அது எளிதாக்கப்படும். முதல் கண்டுபிடிப்பு, முதலில் ஒருவன் செய்வதுதான் சாத்தியமற்றது, அதுதான் பெரியது என்று ஒத்துக்கொள்கிற ஒரு மனித உள்ளம், அப்ப எப்படி மறுமையை மறுக்க முடியும்? மனிதன் ரொம்ப ஒரு மோசமான மனநிலையில, தர்க்க வாதங்கள் தானே ஒழிய அல்லாஹ் படைத்து திரும்ப மீண்டும் கொண்டு வருவான் என்கிற விஷயத்தை அடுத்தடுத்து பல கேள்விகளை கேட்கிறான். அவளை செல்லதி ஹலக சமாவாத்தி வல்லர் பிகாதிரின் அலா யஹ்லக மிஸ்லுஹும், ஏண்டா வானம் பூமியை படைத்த ஆற்றலுடையவன் மனித உடல்களை படைக்க முடியாதா? இவ்வளவு பிரம்மாண்டமான வானம் பூமி, நீ பார்த்து பிரமிக்கிற, சென்று அடைய முடியாத, அதை விளக்காக வைத்து ஏதோ ஒரு துளி அளவு கண்டுபிடித்திருக்க முடிவதை அறிவியல் வளர்ச்சியாக பெரும் ஒரு ஆச்சரியமாக பேசிக் கொண்டிருக்கிற போது, இதை படைத்தவன் இவ்வளவு பிரம்மாண்டமாக படைத்திருக்கிறானே, இதை படைத்தவன் உன்னை படைக்க இயலாத ஒருவனாக இருக்குமா? அல்லாஹ்வுக்கு படைப்பதில் என்பதெல்லாம் குன் ஆகு என்று இறைவன் சொல்வான், அது ஆகிவிடும், இவ்வளவுதான் இறைவனுடைய யதார்த்தம் என்கிற போது எப்படி இதை மறுக்க முடியும் என்று தர்க்க ரீதியாக இறைவன் பல விஷயங்களை பேருண்மையை சொல்லி காட்டுகிறான் என்றால், அப்ப அல்லாஹ் இந்த அடிப்படை, ஏன்னா மனிதன் மறுமையை நம்பவில்லை என்றால் அதை மறுத்து வாழ்வதோ மறந்து வாழ்வதோ அது முட்டாள்தனம், அப்பட்டமான முட்டாள்தனம். யோசிச்சு பாருங்க, இப்ப மறுமையை ஒருவன் மறுக்கிறான், அவனுடைய வாழ்க்கையை நீங்க யோசித்து பார்த்தால் அது எவ்வளவு ஒரு மோசமானதாக, மறுமை ஏற்படுத்துகிற அதை மறுமையை நம்பாதவன் முட்டாளாகத்தான் இருக்க முடியும் என்பதை உணர முடியுமா? இல்லை. யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல நல்ல வாழ்க்கையை வாழ்றான், ஒழுக்க வாழ்க்கையை வாழ்றான், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல நல்லா வாழணும், அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது,
பொய் பேசக்கூடாது, அடுத்தவனுக்கு சண்டையை மூட்டக்கூடாது, அடுத்த பொருளை அபகரிக்க கூடாது, திருடக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது, கலப்படம் கூடாது என்று ஒருவன் வாழ்ந்தால் அவன் இந்த உலகத்தில் கஷ்டம் தானே படுறான். நம்ம கண்கூடா பார்க்கிறோம். நல்லா வாழக்கூடிய பெரும்பான்மையானவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். நாத்திகம் பேசக்கூடிய, மறுமையை மறக்கக்கூடிய அல்லது மறுமையை மறுக்கக்கூடிய ஒருவன் இன்னைக்கு நல்லவனா வாழ்கிறான் என்றால் அதனால் அவனுக்கு என்ன லாபம்? அதனால அவன் என்ன அடைய போகிறான்? மறுமை என்று ஒன்று இல்லை என்றால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? உலகம்தான் வாழ்க்கைனா அதையாவது அனுபவித்து வாழ்ந்திருக்கணுமே. இந்த உலகத்தையும் அவன் இழந்து போய் மறுமை இல்லை என்று மறுமையையும் இழக்கிறான் என்கிற ஒரு பேர் இழிவு இந்த வாழ்க்கை, அதுதான் அவனுக்கு அடிப்படையாக அமைந்திருக்கிறது என்கிற போது, சரி ஒருத்தன் கெட்டவனா வாழ்றவன் எப்படி பார்க்கிறோம்? இந்த உலகத்துல கெட்டவனா ஒருத்தன் வாழ்றான், காசு பணத்தோடு வாழ்றான், பல கோடிகளை சுரண்டி வாழ்கிறான், பல கோடி ஊழல் செய்கிறான். அவன் வாழ்க்கையை பார்த்தா பணம் காசை வைத்து அந்த சட்டங்களில் இருந்து தப்பித்து வெளிநாடுகளில் சொகுசு வாழ்க்கையில் எந்த காவல்துறையும் எந்த பெரிய உலக ஆட்சியாளர்களோ எந்த சட்டமும் அவர்களை நெருங்க முடியவில்லை என்றால் இவனுக்கு என்னதான் தண்டனை? ஊதாரித்தனமா வாழ்றவன் உலகத்தில் நல்லா இருக்கிறான், நல்ல வாழ்றவன் உலகத்தில் மோசமா இருக்கிறான். இதற்கு என்ன தீர்வு? அப்ப மனித உள்ளத்தினால் மனித அறிவினால் பதில் சொல்ல முடியாத நிலை என்றால் அப்ப இது ஒரு முட்டாள்தனமான வாழ்க்கை இல்லையா? பகுத்தறிவாதம் பேசுகிற மறுமையை மறுத்து வாழக்கூடியது என்பது இழிவைத்தானே பெற்று தரும். சரி ஒருத்தன் நல்லவனை விட ரொம்ப நல்லவனா வாழ்றான், அதனால அவனுக்கு என்ன லாபம்? இன்னும் கூடுதலான ஒழுக்க வாழ்க்கை வாழ்றான், எல்லாருக்கும் கொடுத்து வாழ்றான், எல்லாருக்காக வாழ்றான். அந்த உலகத்துல மனுஷன் அப்படி வாழவே முடியாது. நீ எந்த அரசியல்வாதியை எடுத்தாலும், எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்தாலும், ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக அற்ப புகழுக்காவது அதை ஒன்றை செய்வான ஒழிய நமக்காக மக்களுக்காக ஒன்றை நான் செய்கிறேன் என்று எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருத்தனால செய்ய முடியாது உலகத்தில். அதான் யதார்த்தம் என்கிற போது அவன் ரொம்ப நல்லவனா வாழ்ந்ததுக்கு என்ன கூலி? சரி ஒருத்தன் திருடுறான், ஒரு கொலை செய்கிறான், அவனுக்கு நீ தூக்கு தண்டனை கொடுக்கிற. 100 கொலை செய்கிறான் ஒருவன், அவனுக்கு என்ன தண்டனை? அவன் பகுத்தறிவுவாதம் பேசக்கூடியவர்கள் இதுக்கு பதிலளிக்க முடியுமா? இது போன்ற தர்க்க ரீதியான கேள்விகளை இறைவன் முன்வைத்து, வானம் பூமியை விட நீ வலிமையான படைப்பா, உன்னை ஏற்கனவே படைத்ததை விட திரும்ப கொண்டு வருவது இறைவனுக்கு கஷ்டமான ஒன்றா என்று இறைவன் கேட்கிற நூற்றுக்கணக்கான தர்க்க ரீதியான கேள்விகளுக்கு மௌனம்தான் பதில் என்றால் அப்ப இது முட்டாள்தனமான வாழ்க்கையில். அப்ப மறுமையை மறந்தால், மறுமையை ஒருவன் மறுத்தால் அவன் முட்டாள் என்கிற ஒரு அடிப்படையை மிக அழகாக இறைவன் சொல்லி காட்டுவதை நாம திருமறை குர்ஆன் வாயிலாக பார்க்கிறோம் என்று சொன்னால், மறுமை குறித்தான ஆழமான நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் என்பதை நாம பார்க்கிறோம். ஏன்னா அந்த நபித்தோழர்களுடைய வாழ்க்கை நீங்க பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மறுமை என்கிற இந்த நம்பிக்கை வருவதற்கு முன்னால் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? இந்த உலகத்தில் இவர்களை விட மோசமானவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது என்று அந்த காலத்திற்கே ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலம் என்று சொல்லி அவங்க செய்திருந்த அதை திருமறை குர்ஆனில் பல இடங்கள் அவங்களுடைய மூட நம்பிக்கைகள் அல்லாஹ் பட்டியலிடுகிறான். ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய அவ்வளவு அறியாமை அந்த நடவடிக்கைகளை நபி அவர்கள் இதை என்னுடைய காலுக்கு கீழ் போட்டு புதைக்கிறேன் என்று சொல்லுகிற அளவிற்கு அவ்வளவு காரியங்கள் அவங்க ஈடுபட்டாங்க. அதே நபர்கள் இந்த மறுமை நம்பிக்கை என்பது அவர்களை எப்படி புரட்டி போட்டது, எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழச் செய்தது, எப்படியானவர்களாக அவர்கள் மாறி போனார்கள் என்று நாம பார்த்தோம்னா, உலகமே வியக்கிற அனைவருக்கும் முன்மாதிரிகளாக இருக்கிற நபர்களாக அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் என்றால் இப்பேற்பட்ட அந்த வாழ்க்கை என்பது மறுமைதான் அவர்களை அந்த வாழ்க்கைக்கு மாற்றியது என்றால் இப்ப நம்முடைய வாழ்க்கை இது மாதிரி தானே. நாம் இன்றைக்கு இந்த மறுமை என்கிற சிந்தனை, மறுமையில வெற்றி அடையணும், இதுல நாம சந்திக்கிற அத்தனை சோதனைகளையும் பொறுத்து கொள்ளணும், அல்லாஹ் அதற்கு பரிசாக மறுமையை நமக்கு வைத்திருக்கிறான், இது சோதனை கட்ட வாழ்க்கை, இதில் நாம் தேறினோம் என்றால், பொறுத்து கொண்டோம் என்றால் இது நல்ல வாழ்க்கையை ஒழுக்க சீலர்களாக திருமறை குர்ஆன் சொல்லுகிறபடி, நபிமொழிகள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறபடி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் மறுமையில் மகத்தான ஒரு சொர்க்கத்தை இறைவன் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறான் என்கிற நம்பிக்கை திருமறை குர்ஆன் அதைத்தானே சொல்கிறது. இன்னமா நுத்துயிக்கும் லிவஜ்ஹில்லா, நாங்கள் உங்களுக்கு உணவை அளிப்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய திருமுகத்திற்காகத்தான். லா நுரீது மின்கும் ஜஸா வலா சுக்கூரா, உங்களிடத்தில் எந்த நன்மையையோ உங்களிடத்தில் எந்த கூலியையோ நன்றியையோ நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. எங்களுடைய எண்ணமெல்லாம் எதிர்பார்ப்பெல்லாம் இன்னா நகாஃபு மிர் ரப்பினா யௌமன் அபூசன் கம் தரீரா, நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்திருப்பது எங்கள் இறைவனிடமிருந்து இருக்கிற அந்த கடுமை நிறைந்த நாளுக்காகத்தான், நாங்கள் சிரமம் மிகுந்த கடுமை நிறைந்த அந்த நாளுக்காகத்தான் நாங்கள் அஞ்சுகிறோம் என்பதை
இன்னைக்கு முஸ்லிம்கள் செய்கிற எந்த சேவைகளாக இருக்கட்டும், புயலாக இருந்தாலும், மழையாக இருந்தாலும், பெரும் சுனாமியாக இருந்தாலும், அங்கு போய் முதல் நிற்பதற்கான அடிப்படை ஏன் செய்கிறோம்? ஏன் நல்ல வாழ்க்கை வாழ்கிறோம்? ஏன் ஒழுக்க சீரர்களாக இருக்கிறோம்? ஏன் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படுகிறது? மறுமை என்கிற நம்பிக்கை, அதை அஞ்சித்தான் நாங்கள் இதை செய்கிறோம். உலகத்தில் கிடைக்கிற நன்றி எங்களுக்கு வேண்டாம், உலகத்தில் கிடைக்கிற புகழ் எங்களுக்கு வேண்டாம், உலகத்தில் கிடைக்கிற கூலி எங்களுக்கு வேண்டாம், மறுமைதான் எங்களுக்கு உண்டான இலக்கு என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு ஆழமாக பதிய வைக்கிறது என்றால், அப்படி நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ளணும். ஆனா நம்மிடத்தில் அதை நம்பினாலும் கூட நம்மிடத்தில் ஏற்படுகிற விஷயம் என்னன்னா, அதை மறுக்கல, ஆனா மறந்துருக்கிறோம். நினைவு ஊட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. என்ன நினைக்கிறோம்? மறுமை குறித்து நமக்கு சொல்லப்பட்டா அதை பின்னாடி பார்த்துக்குவோம் பாய், மறுமையை நம்பி வாழ்றோம், நீங்க இப்படி தவறு இழைக்கிறீர்கள், ஏன் இப்படி கலப்படம் செய்றீங்க, ஏன் மார்க்கத்துக்கு மாற்றமா நடக்கிறீங்க, ஏன் வெட்டி வாங்குறீங்க, ஏன் இப்படி மோசமான காரியங்களில் ஈடுபடுறீங்கன்னா நம்மிடத்தில் வருகிற அசால்ட்டா வார்த்தை. அது வரும்போது பார்த்துக்கலாம். ஒரு பொடுபோக்கான தன்மை இருக்குது. அல்லாஹ் அது குறித்து சொல்கிறான், மறுமையினா இன்றைக்கோ வரப்போவதாக நினைத்து கொண்டிருக்கிறான். இன்னஹும் யரவுனஹு பஈதா, தூரமாக அவர்கள் மறுமை குறித்து நினைக்கிறார்கள். வனராஹு கரீபா, அதை நாம் அருகில் இருப்பதாகத்தான் காண்கிறோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொல்கிற போது, பொய்சு வஸாத்து கஹாத்தைன், இந்த இரண்டு விரல்களை போன்று அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் இணைத்து காட்டி, இது போன்று நானும் மறுமை நாளும் வந்திருக்கிறோம் என்று சொல்லி நபி அவர்கள் 1400 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்றால் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. லட்சோப லட்ச ஆண்டுகள், பல கோடி ஆண்டுகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து கடந்து சென்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு 1400 வருடம் என்பது சின்னதுதான். அப்போ நெருக்கத்தில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் இப்போ யாராலும் அறிய முடியாத அந்த நாள். எஸ் அலுகன் நாசு அன்சா, மறுமை நாள் குறித்தும் இடத்தில் நபியை கேட்கிறார்கள். குல் இன்னமா இல்முஹா இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் தான் அதற்கான அறிவு இருக்கிறது என்று பதில் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பதில் சொல்கிறான். என்றால் இந்த நாள் எப்போ வரும்னு கூட அல்லாஹ் தெளிவுபடுத்தலை. அதற்கான காரணம் அந்த நாளை அடையாளம் தெரிந்து கொண்டால் அவன் வாழ்கிற போதே அந்த நாள் எப்போதும் வந்துடலாம் என்கிற பயத்தோடு தன்னுடைய ஒழுக்க வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் திருமறை குர்ஆன் நமக்கு இப்படியான வழிகாட்டுதலை, அந்த நாளை இறைவன் மட்டும் அறிந்து வைக்கிற ஒரு ஏற்பாட்டை இறைவன் செய்திருக்கிறான் என்கிற போது, அப்போ நம்முடைய வாழ்க்கையை அதை நினைத்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய அத்தனை செயல்பாடுகளுக்கும் ஆணிவேராக அச்சாணியாக இருக்கிறது என்கிற போது, அதை மறந்து வாழ்வது என்பது நம்மை அதை மறுத்து வாழ்வதற்கு சமமாக, மறுமையை மறுக்கிற போது என்ன விளைவுகளை நாம் சந்திக்க நேரிடுமோ அதே விளைவுகளை மறந்து போகிற போதும் தடுமாறி போய் நாம அந்த மறுமையில சிக்கலுக்கு உள்ளாகிற ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். மறுமையினுடைய அந்த நிகழ்வை பொறுத்தவரை அது நிகழத் தொடங்கி விட்டது என்றால் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், யாயுஹுன்னா சித்தக்கு ரப்பக்கும், உங்கள் இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்ன ஜல்சலத்த சாஅத்தி ஷையுன் அலீம், அந்த நாளினுடைய கடுமை என்பது ரொம்ப அதிர்ச்சி மிகுந்த மகத்தான ஒரு நாள் அது என்று இறைவனே பிரம்மாண்டமாக சொல்கிற அளவிற்கு படுபயங்கரமான நாள் அது. அந்த நாளில் நடக்கிற சில நிகழ்வுகளை இறைவன் சொல்கிறான். யௌம தரவுனஹா ததுகுலு குல்லு மர்லியத்தின் அம்மா அர்லாத், ஒரு தாய் தன் பாலூட்டுகிற பிள்ளையை மறந்து விடுவாள். வத்தலா குல்லு தாத்தி ஹம்லின் ஹமலஹா, தன்னுடைய கருவை சுமந்திருக்கிற ஒரு கர்ப்பிணி அவள் அதை பிரசவிக்கிறதை கூட அறிந்து கொள்ளாத அளவிற்கு கடுமையான நாள் அது. தரன் நாசு சுகாரா, போதை வயப்பட்டவர்களை போன்ற மனிதர்களை நீங்கள் பார்ப்பீர்கள். வமாஹும் பி சுகாரா, அவர்கள் போதை வயப்பட்டவர்கள் அல்ல. வலாக்கின் அஸாபல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய வேதனை என்பது, அந்த நாளினுடைய கடுமை என்பது அவ்வளவு கடுமையா இருக்கும். இப்படி போதை வயப்பட்டு ஒரு மனிதன் இன்றைக்கு தட்டழிந்து ஒரு விதமான ஒரு மனநோய் தான் அது. என்ன செய்கிறோம் என்று அறிய முடியாத அளவிற்கு மனதளவில் ஒரு தெளிவில்லாத நிலையில் எப்படி தட்டழிகிறானோ அந்த நாளினுடைய கொடுமை கொடூரம் சூரியன் தலைக்கு அருகாமையில கொண்டு வரப்பட்டு வியர்வையில் அப்படியே குளித்து கொண்டிருக்கிற விசாரணையில் அந்த ஏடுகள் வழங்கப்பட்டு நாம் செய்திருக்கிற சின்னஞ்சிறிய காரியத்திலிருந்து பெண்ணம்பெரிய காரியம் வரைக்கும் ஒட்டுமொத்த உலக மக்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து அத்தனை பேருக்கு முன்னால் வாசிக்கப்பட்டு அத்தனையும் நம்முடைய கரங்கள்ல கொடுக்கப்பட்டு நாம் செய்திருக்கிற எல்லா விஷயங்களும் அங்கு நமக்கு எடுத்து காட்டப்படும் என்கிற போது நம்முடைய நாவை தவிர நம்முடைய உறுப்புகளும் இறைவனுக்கு முன்னால் பேசும். இறைவனுடைய அனுமதியின்றி யாரும் நமக்கு பரிந்து பேசிவிட முடியாது என்கிற அளவிற்கு
அந்த கொடூரமான அந்த நாளில் நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த நன்மைகள் தான் அதற்கான தீர்வு. இந்த உலகத்தில் வாழ்கிற போதே, ஏன்னா மறுமையை சந்தித்த உடனேயே மனிதன் நிறைய இறைவனிடத்தில் புலம்பக்கூடிய காட்சிகளை இறைவன் சொல்லி காட்டுகிற போதே, மறுமையில நல்லவனாக எவன் இருப்பானா, இன்னல்லதீன சபகத்துலஹும் மின்னல் ஹுஸ்னா, யாருக்கு அல்லாஹ் நிச்சயமாக அவங்களுடைய நன்மைகள் முந்திவிட்டதோ அவர்களை அல்லாஹ் உலாயிக ஹுமுல் முபதஊன், அல்லாஹ் அவர்களை நரகத்திலிருந்து வெளியேற்றக்கூடியவர்களாக ஆக்கி விடுவான் என்கிற அடிப்படையை இறைவன் சொல்கிறான் என்கிற போது, இப்போ மறுமையில போய் நிற்கிற போது ஒரு மனிதர் என்ன நினைப்பானா, இறைவனிடத்தில் உரையாடுகிற அந்த உரையாடல்களை இறைவன் சுட்டி காட்டுகிற போது அல்லாஹ்விடத்தில் கேட்பான், இன்னல்லதீன யர்ஜூன லிகானா, நம்முடைய சந்திப்பை எதிர்பார்க்காத ஒருவன், அதை நம்பாமல் இந்த உலக வாழ்க்கையை புறக்கணித்து வாழ்ந்தவன், அவன் அந்த மறுமை நாளில் அவனுடைய நிலை என்னன்னா, என்னை திரும்ப அனுப்பிவிடு, இந்த உலக வாழ்க்கையில் நான் திரும்ப நல்ல காரியங்களில் என்னை ஈடுபடுத்தி அந்த தூதர்களுடைய அந்த கருத்துக்களை ஏற்று நான் என்னை சீரமைத்துக் கொள்கிறேன் என்கிற ஒரு விஷயத்தை கேட்பான். ஆனால் அது மறுக்கப்படும். அந்த காரணம் நிராகரிக்கப்பட்டு அவன் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவான், நரகத்தில் தூக்கி எறியப்படுவான் என்கிற ஒரு அடிப்படையை மார்க்கம் சொல்லுகிறது. என்றால் உலக வாழ்க்கையை நமக்கான ஒரு பரிசோதனைக்குரிய வாழ்க்கை என்பதை உணர்ந்து இந்த உலகத்தில் நம்மை சீர்திருத்திக் கொள்ள ஒவ்வொரு கணமும் அந்த மறுமையை நம்பியிருக்கிற நாம தடுமாறுகிற போதெல்லாம், அதிலிருந்து சின்ன பாதை மாறி பயணிக்கிற போது, இந்த உலகத்தில் மூழ்கி போகிற போது, இறைவனை மறக்கிற போது, இறை வணக்கத்தை மறக்கிற போது, இறை தூதருடைய போதனைகளுக்கு எதிராக நடக்கிற போது, வழி தவறுகிற போதெல்லாம் அல்லாஹ் இருக்கிறான், மறுமை என்று இருக்கிறது, தப்பிக்க முடியாத நாள், எப்போதும் மரணம் ஏற்பட்டு விடலாம் என்கிற நிலையை இறைவனை சந்திக்கிற போது நாம் நன்மைகளோடு சந்திக்க முடியுமா? இன்னைக்கு இறந்து விட்டாலும் கூட இறைவனிடத்தில் நாம் பதில் சொல்லி தப்பிக்க முடியுமா? நல்ல அமல்களை செய்திருக்கிறோமா? நல்ல காரியங்களை செய்திருக்கிறோமா? பாவ சுமைகளை சுமந்திருக்கிறோமா என்கிற கேள்விகளை நமக்குள்ளாக கேட்டு நம்மை சீர்திருத்திக் கொள்வதற்கான ஒரு அடிப்படையாக இந்த மறுமை நம்பிக்கையை வலுப்படுத்தி நம்முடைய உலக வாழ்க்கையும் மறுமையையும் செம்மைப்படுத்துகிற நல்வாய்ப்பை இறைவன் அனைவருக்கும் தந்தல் புரிய வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். வாஹிருதாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.